இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய கையில ஒரு விசேஷித்த ஒரு செய்தியை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார். நான் வேகமாக அதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்கும்படி வைக்க விரும்புகிறேன். சரி, யோவான் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்தையும், தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இப்பொழுது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்க போகிறோம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. தானியேல் 5:5. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். தேவனால் எழுதப்பட்டவைகள் என்ற தலைப்புல இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை நம்ம கவனிக்க போகிறோம். தேவனால் எழுதப்பட்டவைகள் 3 சம்பவங்களில 3 காரியங்களில தேவன் எழுதினதை நாம் இப்போது வாசித்தோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பூமியின் தரையில அவர் எழுதினதை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மலையில கற்பலகையில தேவன் தமது விரலினால அவர் எழுதினதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, அரண்மனையின் சுவற்றில கர்த்தருடைய விரல், தேவனுடைய விரல் எழுதினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 இடத்துல ஆண்டவர் எழுதி, பூமியின் தரையில எழுதினார், மலையில கற்பலகையில் எழுதினார், அரண்மனையின் சுவற்றில ஆண்டவர் தேவன் எழுதினார். இந்த 3 இடங்களிலேயும் தேவன் எழுதினதை நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். 3 காரியங்களை மையமாக பார்க்க போகிறோம். தேவன் என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணங்களுக்காக இப்படிப்பட்ட இடங்களிலே அவர் எழுதினார். இயேசு தரையில் எழுதினார், அங்கே மலையில கற்பனைகளை எழுதினார், அங்க அரண்மனையில, ராஜாவுடைய அரண்மனையில ஆண்டவர் அந்த சுவற்றிலே எழுதினார். இந்த 3 இடங்களையும் 3 சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கவனித்து பாருங்கள். தரையில அல்லது பூமியில அவர் எழுதுகிறார், மேல மலைக்கு மேல இருக்கிற கற்பலகைகளை எழுதுகிறார், ராஜாவுடைய அரண்மனையின் சுவற்றில அவர் எழுதுகிறார். இது 3ஐயும் நீங்கள் நன்றாக உற்று கவனித்தால், இப்படி தேவனால் எழுதப்பட்டவைகள் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக இவைகளை ஆண்டவர் அந்தந்த சூழலிலே, சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் எதற்காக எழுதி நமக்கு என்ன சுட்டி காண்பிக்க இதன் மூலமாய் விரும்புகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் தரையில எழுதினது முதலாவது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து அங்கே தேவாலயத்தில் யோவான் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தால், அவர் ராத்திரி முழுவதும்
அவர் ஒலிவ மலையில என்ன செய்கிறார்? அவர் ஜெபித்து விட்டு ஒலிவ மலையில தேவ பிரசன்னத்துல அவர் முழுவதும் ஜெபித்து விட்டு அடுத்த நாள் காலையில தேவ ஆலயத்துக்கு வந்து ஜனங்களுக்கு வேத வசனத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வேத பாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து, மோசேயுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது அல்லவா? ஆகவே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவை குற்றம் பிடிப்பதற்காகவும் அவர் மேல் குற்றம் சுமத்தும்படியான காரணம் உண்டாக்குவதற்காகவும் இந்த காரியத்தை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுது இயேசு அவர்களுக்கு நிமிர்ந்து பார்த்து ஒரு பதிலும் சொல்லவில்லை. இயேசு தரையிலே குனிந்து அவர் தன்னுடைய விரலினால் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அதே போல 8ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் குனிந்து அவர் தரையில அவர் எழுதினார். 2 வசனத்துல 8ஆம் அதிகாரத்துல, ஆமென், 6ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறது, இயேசு குனிந்து தரையில எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் கையில கல்லை வைத்துக் கொண்டு இயேசுவிடத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு எப்படியாவது ஒரு ஒரு கல்லால் அடித்து அவளை கொலை செய்ய வேண்டும், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு சம்பவிக்கணும் அப்படி என்கிற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்தில் வந்து நிற்கிறார்கள். இயேசுடைய கையாலேயே அவளுக்கு ஏதாவது நடக்கணும். கவனியுங்கள், இயேசுவின் கையாலேயே அவளை தண்டிக்கணும், இயேசுவினுடைய கையினாலேயே அவள் பாதிக்கப்படணும். அப்படி என்ற நிலைமையில பிசாசு அந்த கூட்டத்துக்கு பின்பதாக நின்று என்ன செய்கிறார்? கிரியை நடத்துகிறார். ஆனால் இயேசுவோ இந்த சந்தர்ப்ப சூழலை புரிந்து கொண்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் தரையில குனிந்து அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னார், தரையில எழுதிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது அவன் கல்லை எடுத்து அந்த ஸ்திரியின் மேல் எரிய கடவன் என்று சொன்ன உடனே அவர்கள் மனசாட்சினால கடிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஒவ்வொருவராக தன் கையில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் கல்லை கீழே போட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவள் தனித்திருந்தால் இயேசு கேட்கிறார், ஸ்திரியே யாரும் கூட இல்லையம்மா? யாருமே இல்லை ஆண்டவரே. உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அப்படியானா வந்தவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும். அவளுக்கு ஏதாவது ஒரு ஆக்கினை நடக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும், அவளுக்கு ஆண்டவராலேயே ஏதாவது ஒரு அடி கிடைக்கணும். இப்போ இதற்கு முன்பதாக இவர்களாகவே தீர்ப்பு கொடுத்தவர்கள், இவர்களாகவே குற்றம் சுமத்தினவர்கள், இவர்களாகவே தண்டித்தவர்கள், இவர்களாகவே அடித்து காயப்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவுக்கு பின்பதாக நின்று இயேசுவையே தூண்டி விடுகிறார்கள். இயேசுவாலேயே பாதிக்கப்படணும். எந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், எந்த இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டாலும், எந்த இயேசுவை நம்பி சபைக்கு போனாலும் அதனாலேயே பாதிக்கப்படணும். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று இயேசு மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். இது எதை காட்டுகிறது? தரையில் எழுதினது எதை காட்டுகிறது? நம்பர் 1, பாவங்களை வெளிப்படுத்தி எழுதினதை காட்டுகிறது. வந்தார்களே அவர்களுடைய பெயர்களை எழுதி அவர்களுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் ஆண்டவர் அவருடைய பெயருக்கு கீழாக எழுதி ஆண்டவர் அது அப்படியே எழுதி கொண்டே வருகிறார். இதை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் மனசாட்சியில கண்டு கொள்ளப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்களேன், என் கையில ஒரு பேப்பர் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன செய்து, இந்த இன்னார் குற்றவாளின்னு ஒரு 10 பேர் வராங்க. நான் என்ன செய்யறேன் தெரியுமா? நான் என்ன செய்யறேன் கவனிங்க. இயேசு செய்ததை உங்களுக்கு சொல்லித்தரேன். வசனத்தின் அடிப்படையில் கவனிங்க. ஏன் இயேசு தரையில எழுதினார்? பாவங்களை வெளிப்படுத்தி காண்பித்து எழுதுவதை அதை காட்டுகிறது.
இப்போ வந்தவங்க அத்தனை பேருமே ஒவ்வொருத்தருடைய பெயரை எழுதி அவங்களுடைய குற்றங்கள் பாவங்களை எழுதும் போது வந்து ஒருத்தரை பார்க்கறான், என் பேர் இருக்குது, நான் செஞ்ச பாவமெல்லாம் இருக்குது, அப்படி சைலண்டா போயிட்டான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படி தரையில எழுதுவார். அவர் வேற ஒண்ணும் எழுதல. இந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை பேருடைய பெயரையும் அவருடைய பாவங்களையும் கர்த்தர் அழகாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் எழுதினார். ஆனா இந்த வசனத்துல அப்படி சொல்லப்படல. அவர் குனிந்து எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு பிறப்பதற்கு அல்லது இயேசு இந்த பூமியில வருவதற்கு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவன் எழுதிவிட்டான். இயேசுவால் இப்படிப்பட்ட காரியம் ஒன்று நடக்க போகுதுன்றது அவன் எழுதிட்டான். வாசிங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். எரேமியா 17:13 வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கவனிங்கள், உம்மை விட்டு அகன்று போகிறவருடைய பெயர் தரையில எழுதப்படும். இயேசு இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரவேலின் நம்பிக்கை. இயேசுதான் இஸ்ரவேலுக்கு என்னது? நம்பிக்கை. இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக காத்திருக்கிறோம் என்று யார்? சிமியோன் சொல்லுகிறார் ஆலயத்தில். இஸ்ரவேலின் நம்பிக்கையாக நாங்கள் காத்திருக்கிறோம். மேசியா வருவார், இயேசு கிறிஸ்து வருவார் என்ற இஸ்ரவேலின் நம்பிக்கையை யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல சிமியோன் சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க 25 பாருங்க 25. அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர பாருங்க இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்க, இஸ்ரவேலின் நம்பிக்கை, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அறிவிக்கப்பட்டது. அடுத்தது அந்த அன்னாள் என்கிறதான அந்த தீர்க்கதரிசியம் என்ன சொல்றா பாருங்க. அதே 2ஆம் அதிகாரத்துல 37-38 வாசிங்க பார்க்கலாம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் இயேசு கிறிஸ்துவாகிய பாலகனை யோசேப்பும் மரியாளும் கையில ஏந்தி கொண்டு விருத்த சேவனம் பண்ணுவதற்காக பிரதிஷ்டை செய்வதற்காக ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது அவளும் என்ன செய்கிறாள் தெரியுமா? அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த மீட்பர் வருவார், இரட்சகர் வருவார் என்று எருசலேமின் மக்கள், யூதர்கள், இஸ்ரவேலில் காத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கைக்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பாலகனாய் உள்ள வரும்போது அவள் அறிவிக்கிறாள், எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இஸ்ரவேலின் ஆறுதலும் இஸ்ரவேலின் நம்பிக்கையும் இஸ்ரவேலின் மீட்பருமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டது போல இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்து ஆகிய மேசியாவை யூதர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து போனார்கள்.
இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்கள். ஆபிரகாமுடைய வழியில, ஈசாக்கினுடைய வழியில, யாக்கோபுடைய வழியில, யூதாவுடைய வழியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதுடைய வம்சத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கையை தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் காலகாலமாக இஸ்ரவேலர்கள் பல ராஜாக்களிடத்தில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் ஒடுக்கப்படும் போது ஆண்டவரே கூப்பிடும் போது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுவார். ஒரு நியாயாதிபதியை எழுப்பி தருவார், ஒரு ராஜாவை எழுப்பி தருவார். ஆனால் கடைசி காலத்தில் நியாயாதிபதியை, ராஜாக்களை எழுப்பி தரவில்லை, யூதருக்கு ஒரு ராஜாவை வருவார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த இஸ்ரவேலின் நம்பிக்கை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆகிய அந்த வார்த்தையை நான் திரும்ப உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா 17:13 தயவு செய்து பாருங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர். அப்படியானால் அங்கு எழுதப்பட்டவங்க பாவம் எழுதப்பட்டது. இயேசு ஒவ்வொருடைய பெயர் எழுதுகிறார். வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இவளை அடிக்க வேண்டும், இவளை காயப்படுத்த வேண்டும், இவளை ஏதாவது ஒரு தண்டனை இவளுக்கு கிடைக்க வேண்டும். இஸ்ரவேலின் நம்பிக்கையாய் வருகிற இவரே நம்பிக்கையை உடைக்கிறவராக மாற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான் பிசாசு. இஸ்ரவேலின் நம்பிக்கை, இஸ்ரவேலை மன்னிக்கிறவர், இஸ்ரவேலை உயர்த்துகிறவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் என்று சொன்னவர், அவர் கையாலேயே தண்டிக்க வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கட்டினான். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது இவளை கைமயமாய் பிடித்து வந்து இவள் மேல குற்றம் சாட்டி இவளை அழிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினார்களே, அவர்கள் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் நம்பிக்கையை விட்டு விலகி போனவர்கள், தேவனை விட்டு விலகி போனவர்கள். தேவனை விட்டு விலகி போனவருடைய பெயரை, அவரை விட்டு அகன்று போனவருடைய பெயரை ஆண்டவர் எழுதினார். அப்பா, இந்த பெண் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் உங்களில் அநேகர் பாவம் உங்களுடைய மனசாட்சியில், உங்கள் இருதயத்தில் இடம் குடிகொண்டிருக்கிறது. ஆனால் இவளுடைய பாவம் வெளியரங்கமாகிவிட்டது. ஆனால் உங்களுடைய அநேகருடைய பாவம் இன்னும் வெளியரங்கமாகவில்லை. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அந்த தரையில எழுதினது எதை காண்பிக்கிறது? தேவனை விட்டு விலகி போனவருடைய பாவங்களை வெளிப்படுத்துவதை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அழகா நாகரீகமா ஆண்டவர் தன் வாயாலேயே நீ பாவி என்று சொல்லாமல், தன் கையினாலேயே அந்த பெண்ணை தண்டியாமல், எப்படி ஆண்டவர் தலை குனிந்து மௌனமாய் இருப்பாரானால் அதுவும் உனக்கு ஒரு உபதேசமாகவே இருக்கும். ஆண்டவர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எனக்காக ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு, அமைதியாரு. அவர் அமைதியா இருந்தால் உனக்கு அதன் நிமித்தம் ஏதோ ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ மனம் திரும்புவதற்கு ஏதுவான சத்தியம் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவர் தலை குனிந்ததுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருத்தி வெளிப்படையாக பாவி என்று அங்கு நிற்கிறாள், குற்றம் சாட்டப்பட்டு. இன்னொரு கூட்டம் மறைமுகமாக அந்தரங்கத்தில் பாவம் செய்துவிட்டு அவர்கள் தின்று விட்டு யாருக்குமே தெரியாமல் வாயை துடைத்து விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் இவள் தின்று விட்டது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு கூட்டம் தேவனை விட்டு விலகி போன கூட்டம், ஒரு கூட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனை விட்டு விலகின கூட்டம் அந்தரங்க பாவத்தில் இருக்கிறவர்கள். கர்த்தருக்கு வாழ்க்கையின் பிழைப்புக்காக, வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி இல்லாமல் தன் சரீரத்தை ஒருத்தி விற்று போடுகிறார். இயேசு இந்த ரெண்டு கூட்டத்தையும் பார்க்கிறாரு. பார்த்து இவங்களுக்கு என்ன தீர்ப்பு? ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் பதில் சொல்லவே இல்லை, தன் கைகளினாலே எழுதுகிறார். இன்னொரு கூட்டம் அங்க ஒருத்தி இருக்கிறா, அவளுடைய பாவத்து நிமித்தம் இயேசு தலை குனிந்தார். சில நேரங்களில் நம்முடைய பாவத்து நிமித்தம் ஆண்டவர் தலை குனிய வேண்டியதா இருக்கிறது. எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ சூழல்ல கர்த்தரை நாம் தலை குனிய வச்சிருக்கிறோம். சில பெற்றோர் சொல்லுவாங்க, என்னை தலை குனிய வச்சுட்டியடா,
என்னை தலைகுனியே வச்சுட்டியம்மா அப்படின்னு எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னது உண்டு. இந்த காலவெள்ள இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, நீ எத்தனை முறை என்னை தலைகுனிய வச்சிருக்க தெரியுமா? எத்தனை முறை உன் நிமித்தம் நான் தலைகுனிந்திருக்கேன் தெரியுமா? உன் நிமித்தம் சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் ஒன்றும் பேச முடியாத ஊமையாய் மாறி இருக்கிறேன். உனக்காக நான் கிரியை செய்ய முடியாதபடி நான் எத்தனை முறை ஸ்தம்பித்து போயிருக்கிறேன். இந்த காலவெளியில கர்த்தர் தரையிலே எழுதுகிறான், தரையிலே எழுதுகிறான். நீ இஸ்ரவேலின் நம்பிக்கையை விட்டு விலகி போன நபராய் இருப்பாயானால் பல முறை பொறுத்து பொறுத்து பார்ப்பார். ஒரு நாள் கர்த்தர் உன் பாவத்தை வெளியரங்கமாக்கி விடுவார். ஒரு நாள் உன் குற்றத்தை கர்த்தர் வெளியரங்கமாக்கி விடுவார். எப்பொழுது இவர்களுடைய பாவத்தை ஆண்டவர் வெளியரங்கமாய் எழுதினார் தெரியுமா? இவர்கள் இப்பொழுது இன்னொருவரை குற்றப்படுத்த நினைத்தார்கள், அப்பவே அவருடைய பாவத்தை வெளியரங்கமாக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பாரகர் பரிசேயரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவர் என்ன எழுதியிருப்பாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன எழுதியிருப்பாரு ஆண்டவர்? வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம், அவரை விட்டு அகன்று போனவருடைய பெயர் தரையில எழுதப்படும். அப்படியான வந்தவங்க அத்தனை பேரை எழுதி ஒரு, ஏன்னா இயேசு யார் முகத்தையும் பார்க்கல. அந்த பெண்ணு ஒரு பக்கம் இருக்கிறோம், இன்னொரு கூட்டம் இந்த பக்கம் இருக்குது. இயேசு யாருடைய முகத்தையும் பார்க்கல, யாருடைய முகத்தையும் பார்க்கல. ஆனா இயேசு தரையில குனிந்து வந்தவங்க அத்தனை பேரை எழுதுறாரு. ஏன் பேர் இருக்குப்பா? அந்த இடத்த பேரை காண்பிச்சு, உங்களில் யாரையும் பார்க்கல, யாரையும் கை நீட்டல, நான் பெயரை எழுதியிருக்கிறேனே, உங்களில் எவன் பாவம் இல்லையோ. அவன் நினைச்சிருப்பான், என் பேர் இதுல எழுதிருக்குமா? எட்டி பார்த்திருப்பான், கண்டிப்பா அவன் பேர் இருந்திருக்கும். மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு, ஐயோ என் பேர் இதுல இருக்குன்னு சொல்லி அப்படியே மெதுவா ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிருப்பான். எப்பொழுது இவங்களுடைய பாவங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டது, கைமையமா பிடிச்சது தேவன் அல்ல. நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். தேவன் பிடிக்கணும் என்னைக்கு பிடிச்சிருப்பாரு. நாம மனம் திரும்ப வேண்டும், உணர்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் விடுகிறார். ஆனால் சிலருடைய பாவங்கள் எப்பொழுது பகிரங்கமாய் வெளியரங்கமாகுதுன்னா, எப்போது வேத பாரகர் பரிசேயனை போலவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு யாரு வராங்க, இவங்க வீட்டுக்கு யாரு வராங்க, இந்த வீட்டுக்கு யாரு வராங்க, அவங்க பார்க்க வேலை கிடையாது. அப்பதாங்க நம்முடைய குற்றங்கள் அம்பலமாய் மாறுகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. எல்லாரும் எடுங்க, 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். 3, 4 வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, ஹல்லேலூயா. இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இன்னைக்கு அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிறாங்க, உங்க ஏரியாவில் இருக்கிறாங்க. ஆமென். இவங்க வேலை என்னன்னா, யாரு பாவம் பண்றாங்க, யாரு தவறு செய்யறாங்க, யாரு குற்றம் பண்றாங்க, இதே ஃபாலோ பண்ண வேலை. இவங்க தேவனை விட்டுட்டாங்க, பாவம் செய்யறத ஃபாலோ பண்ணிட்டாங்க. இவங்க தேவனை விட்டு விலகியாச்சு. கர்த்தர் பார்த்தார், ஐயோ அவங்கள பார்க்கிற நீ, அவங்கள ஃபாலோ பண்ற நீ, என்ன ஃபாலோ பண்ணிந்தியா பரிசுத்தவானாக மாறி இருக்கலாமே, பரிசுத்தவாட்டியாக மாறி இருக்கலாமே. தேவனை விட்டு விலகி நம்ம பேர்ல எழுதப்படுது. அவங்க பாவமா வெளியிருந்து பாவம். இவங்க வேலை என்ன தெரியுமா? இவங்க வேலை என்ன தெரியுமா? வேத பாரகனை பரிசேயனே, அவன் எங்கேயாவது பாவம் பண்ணிட்டு போறான், அவன் எங்கேயாவது பாவம் பண்ணிட்டு போறான். ஓ வேலை தேவனை பின்பற்றுகிற வேலை தானே. நீ எதற்கு அந்த வீட்டை பின்பற்றணும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை மட்டும் கையில மெய்யமா பிடிச்சவன் அவனையும் ஏன் கொண்டு வரவில்லை? நான் நினைக்கிறேன் அவன் சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கும் போல இருக்குது. ஐயோ அந்த ஆள் வேண்டாம், அவள் தான், அவன் மேல கொஞ்சம் கசப்பு தான். ஹல்லேலூயா. கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்றை உன்னை குறித்து நீ இருக்கிற இடத்துல எழுதிவிடக் கூடாது. எழுதுவாரானால் அதை விட ஒரு பயங்கரம் வேறு ஒன்றுமில்லை. உன்னை குறித்து நீ இருக்கிற இடத்துல ஆவியானவர் தரையில் எழுதிடக்கூடாது. உன்னை ஆண்டவர் வெளியரங்கப்படுத்திடக்கூடாது.
ஹல்லேலூயா. உன்னுடைய காரியங்களை எங்க கர்த்தர் வெளியரங்கமாக்கிட கூடாது. அந்த ரங்கத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என் பாவத்தையே மன்னிப்பு அடைவதற்கு எனக்கு இன்னும் விமர்சனம் கிடைக்கல. நான் ஏன் பிறருடைய பாவத்தை பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும்? இந்த வேத பாரகம் எப்பவுமே பிறருடைய வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த பரிசெய்ய வேலை இதுதான். ஏன்னா தன்னுடைய குற்றத்தை சரி செய்யறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. நீங்க வேத பாரக பரிசெய்யர் கிடையாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். 7:1-2 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் ப்ளீஸ். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, கவனிங்கள், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று மற்றவர்களை குற்றவாளிகள் என்ன செய்யாதீங்க. மற்றவர்களை குற்றவாளின்னு நான் தீர்க்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பொறுத்து பார்ப்பாரு. ஆமென். ஒரு எத்தனை நீங்க கையில அடையாளங்களை வைத்திருந்தாலும் ஆதாரங்களை வைத்திருந்தாலும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, தீர்க்கப்படாது. பாருங்க, தீர்க்காதிருங்கள். ஏன் தெரியுமா? நான் மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்ப்பேன், ஆனால் நான் குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டு விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பெண்ணு நினைச்சிருப்பா, இந்த பெண்ணு என்ன நினைச்சிருப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, நம்ம தான் படு மோசமான பாவி போல இருக்கு, இருக்கிறதுலயே படு மட்டமான பாவி நான் தான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருப்பாளா? நினைச்சிருக்க மாட்டாளா? இயேசு தரையில எழுதுனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, அடடடடா, என்னை விட மோசமான பாவிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களோ. அருமையானவர்களே, பிரியமான கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அது சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களே. நம்ம எப்ப குற்றவாளியா தீர்க்கப்படுறோம்னா மற்றவங்களை கை நீட்டும் போது நாம குற்றவாளியா மாறுறோம். உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின்னோக்கி யோசித்து பாருங்க. எப்ப நீங்க குற்றவாளி தீர்க்கப்பட்டீங்க? எப்ப நீங்க உங்களை காரணமே இல்லாம எப்ப நீங்க குற்றவாளி தீர்க்கப்பட்டீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தரையில உன்னை குறித்து மற்றவர்களுக்கு முன்பதாக எழுதுவதற்கு முன்பதாக உன் இருதயத்தில் எழுதினதை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உணர்த்துவாராக. உன் மனசாட்சியில எழுதினதை கர்த்தர் உனக்கு உணர்த்துவாராக. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். தேவனை விட்டு விலகினவர்கள் அவர்கள் தேவன் மேல கண்ணோக்கமாயிராமல் அவர்கள் அல்ல மனிதர்கள் மேலேயே, மனிதருடைய வழிகள் மேலேயே கண்ணோக்கமாயிருந்து அவங்க எங்க போறாங்க, இவங்க ஒரு நாள் நீ அவமானப்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க வேண்டிய அந்த பொறுப்பை கர்த்தர் உன் கையில தரவில்லை. நீ அவர்களை பரிசுத்தவானாக மாற்றப் போகிறது. நீ அவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, நீ அவர்களுக்காக பாடு அனுபவிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் அவருடைய குற்றங்களை. நீ எந்த அளவினால், 2வது வசனம் சொல்லுது மத்தேயு, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்கு என்ன விதத்தில் அளக்கிறீங்களோ, பிளீஸ், இதுவரைக்கும் இந்த சத்தியம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருந்தா இன்னைக்கு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பின்பதாக ஒரு தலைமுறை, ஒரு சந்ததி இருக்கிறது. நமக்கு பின்பதாக ஒரு தேவ பிள்ளைகள் சந்ததி கர்த்தர் தந்திருக்கிறார். இவர்கள் நம் நிமித்தம் குற்றவாளிகளாய் மாறக்கூடாது. நம் நிமித்தம் அவர்கள் அந்த நிந்தையை சுமக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் தீர்க்க. இவங்க ஆண்டவர் வேணும்னா இவங்க பாவத்தை வெளிப்படுத்தினாரா? ஆண்டவருக்கு எல்லாரும் பற்றி தெரியும், எல்லாருடைய அந்தரங்கம் தெரியும். ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தல? இவங்க எப்போ இவளை குற்றப்படுத்த நினைச்சாங்களோ, இவங்க எப்போ இவளை குற்றப்படுத்த நினைச்சா அன்னைக்கு இவங்க அந்தரங்கம் வெளியாடுச்சு. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் தாழ்மையா அன்புடன் சொல்லுகிறேன், மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதை தேவன் பார்த்துக்கிட்டோம். அவங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்யட்டும், அதை யார் பார்த்துக்கிடணும்? நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி அக்கிரமம் நடக்குதப்பா, என் கண்ணுக்கு முன்னாடி பாவம் என்னால சகிக்க முடியலையப்பா, ஆண்டவரே அவளை ரட்சிப்பீராக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சரியான ஒரு வழி. அப்படி நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உன் மூலமாய் பிசாசு அந்த
நபரை குற்றப்படுத்துவதை கர்த்தர் தடுத்து உன் மூலமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மூலமாய் பிசாசு அந்த குடும்பத்தை, அந்த நபரை குற்றப்படுத்த பார்க்கிறார். அப்படி குற்றப்படுத்தி விட்டால் நிச்சயமா உன்னிடத்தில் இருக்கிற இயேசுவை, உன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை, உன்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த காலத்தில் சுவிசேஷம் சொன்னாலும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதுக்கு மாறாக அவங்க ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணிப்பார். ஒரு நாள் அதே நபரை கொண்டு, உன்னை கொண்டு அதே நபரை சபை கொண்டு வருவார். உன்னை கொண்டு அந்த குடும்பத்தை ரட்சித்து கத்த சபைக்கு கொண்டு வருவான். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற ஆண்டவரை வச்சு அவங்களை பாதிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் நினைக்கிறா தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற ரட்சிப்பை வச்சு நாமளும் ரட்சிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவரிடத்துல பார்த்த சாட்சிக்கேடான ஜீவியம், தங்கள் கணவர் ஒரு குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டிருக்கலாம், குற்றவாளியாய் கையமையுமாய் பிடிக்கப்பட்டிருக்கலாம். உன் மனைவி ஒருவேளை கையமையுமாய் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவளை மன்னிக்க முடியாம அவளை கிட்டவே நீ சேர்க்கிறது இல்ல, உன் புருஷனை கிட்டவே நீ சேர்க்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறான், நீ உன் கணவனையோ மனைவியோ நீ குற்றவாளியாய் தீர்ப்பாயானால் உனக்கு ஒரு வாய்ப்பை வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து எழுதுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடும். ஆகவே ஜாக்கிரதை மனதிருந்து. அந்த சந்தர்ப்பம் வரக்கூடாது என்றால் இன்றைக்கு குடும்பங்களில் ஒரு மன ஆவியை கத்த ஊற்றுவாராக, குடும்பங்களிலே சமாதானத்தை ஊற்றுவாராக. உன் கணவரை குற்றவாளியும் தீர்க்காத, உன் மனைவியை குற்றவாளியும் தீர்க்காத, உன் பெற்றோரை குற்றவாளியும் தீர்க்காத, உன் பிள்ளையை குற்றவாளி தீர்க்காத. தவறு இருக்கலாம், தவறு இருக்கலாம், மன்னிக்க முடியாது, என்னால சேர்ந்து வாழ முடியாது, என்னால மறக்க முடியாது. ஐயோ அது சாதாரண கையமையமா பிடிச்ச பாஸ்டர், எத்தனை விட்னஸ் தெரியுமா? இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டுமே. ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆண்டவரை விட நாம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏன் மன்னிக்கணும்? ஏங்க மன்னிக்கணும்? உங்க குடும்பத்தை மக்களோ, உங்களை சார்ந்தவர்களோ, உங்கள் அருகிலுக்கு ஏன் மன்னிக்கணும்? 3 காரியங்களை நாங்கள் சொல்றோம் எதுக்காக மன்னிக்கணும். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக மன்னிக்கணும்? பழி வாங்குதல் தேவனுக்குரியது. பழி வாங்குதல் யாருக்குரியது? பழி வாங்குதல் எனக்குரியது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உள்ளுக்குள்ளேயே விஷத்தன்மையை வைத்துக் கொண்டு ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். என் கையில மாத்திரம் எலியா கட்ட கொடுத்த அக்கினி அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா இவளை நெருப்பாலேயே சுட்டெரித்து. ஆமென். நான் என்ன கேட்கிறேன்? நெருப்பாலேயே சுட்டெரிக்கணும். நீ என்ன மயான பீடமா? மயான பீடம் தான். அப்படி அனுப்பினா இப்படி சாம்பல் கொண்டு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மன்னிக்கணும்? அட, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு அங்கத்தினர் பாவம் பண்ணி, ஆனா மன்னிக்க முடியல. ஐயோ, அருவருப்பு பாஸ்டர். இயேசு செய்ததைத்தான், இந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். செய்யாத சிலர் சொல்லுவாங்க, நான் ஒன்னும் இயேசு இல்ல பாஸ்டர், நான் ஒரு சாதாரண விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை எதுக்காக ரட்சித்தார்? இயேசுவை போல மாறுறதுக்கு தானே. சிலர் இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. அது எங்க இருந்து கிடைச்சதோ இந்த காலம். நான் இயேசு கிடையாது, நான் சாதாரண விசுவாசிகள். நீ இயேசுவை மாறுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற. உன்னை இயேசுவை போல மறுரூபம் அடைவதற்காக தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். மனசாட்சியில கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவியானவர் நடத்துதல் இருக்கணும். வசனம் வாசிக்கும் போது, சத்தியம் கேட்கும் போது மனசாட்சியில கடிந்து கொள்ளணும். பாஸ்டர் பார் என்ன மாதிரி பேசுறாரு பத்தியா, வரட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? தேவ பிள்ளைய கவனிங்க. கர்த்தர் உன்னை குறித்து வெளியரங்கமாய் எழுதிவிடக் கூடாது என்பதற்காக நான் பரிதபிக்கிறேன். உன்னை எல்லாரும் பார்க்கும்படியான இடத்துல உன் பெயரை பார்த்து விடக்கூடாது, உன்னை பார்த்து விடக்கூடாது, உன்னை எல்லாரும் உன்னுடைய குற்றம் வெளியரங்கமாகிடக்கூடாது, நீ அவமானப்பட்டு விடக்கூடாது, தேவனால் நீ அவமானப்பட்டு விடக்கூடாது, தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காகத்தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பின்பதாக நின்று உனக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பழி வாங்குதல் தேவனுக்குரியது, நமக்குரியது கிடையாது. அதனால நான் மன்னிக்கணும். 2வது, ஏன் மன்னிக்கணும்?
நான் பாவம், நான் குற்றம் செய்தது போல, கவனிங்க, அவர்கள் தவறினது போல நான் தவறு செய்யவில்லையா? அவர்கள் தவறு செய்தது போல நான் தவறு செய்யாத பரிசுத்தவானா? ஆகவே நான் மன்னிக்கணும். விளங்குதா உங்களுக்கு? ஏன் மன்னிக்கணும்? நாம என்ன தவறாத ஆளா? நாம என்ன அப்படியே வானத்திலிருந்து வந்துட்டோமா? நீங்க பாவத்தை ஜெயிச்சிட்டீங்களா? நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்களா? உலகத்தை ஜெயிச்சிட்டீங்களா? மாம்ச இச்சையை ஜெயிச்சிட்டீங்களா? அவர்கள், ஆமென், நான் சில நேரத்தில் அவர்கள் தவறினது போல நான் தவறினது உண்டு. அவர்கள் விழுந்தது போல நானும் சில நேரத்தில் விழுந்தது உண்டு. அவர்கள் குற்றம் செய்தது போல நானும் குற்றம் செய்தது உண்டு. உண்டா இல்லைங்களாங்க? நாம தவறு இருக்கிறாங்க, அதனாலதான் பிறரை மன்னிக்கணும். நாம தவறாக இருக்கிறோம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாருமே தவறி விழுந்துதான் எழுந்து கிறிஸ்துவால நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம தான் கற்புள்ள கன்னிகையா கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் மன்னிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால மன்னிக்க முடியலன்னா பழிவாங்க உணர்வு இருக்கிறது. உங்களால மன்னிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க தவறவே இல்லை, அப்படியே 100க்கு 100 நீங்க பரிசுத்தவானா உங்க தாயின் வயிற்றிலிருந்து அப்படியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மத்தவங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர்கள் தவறினது போல நானும் தவறினது உண்டு, அதற்காக நான் மன்னிக்கிறேன். மூன்றாவது, ஏன் மன்னிக்கணும்? நான் பரலோகம் போனங்க. நான் ஏன் மன்னிக்கணும்? பக்கத்து கையப்படி மன்னிச்சா பரலோகம் போலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய பேருக்கு ஏன் ஜெபம் வரல தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் வரல. வீட்டுக்குள்ள ஜெபமே வர மாட்டேங்குது, வீட்டுல ஜெபிக்கவே வர மாட்டேங்குது பாஸ்டர், பைபிளை தொடர்ந்து என்ன வரல மாட்டேன் பாஸ்டர், ஜெபிக்கவே மாட்டேன். ஏன்? உன்னுடைய ஜெப ஆவி என்கிற ஊற்றுக்கண்ணை கர்த்தர் அடைச்சிட்டார். உன்னுடைய கிருபா வரம் என்கிற ஊற்றுக்கண்ணை கர்த்தர் அடைச்சிட்டார். ஏன் தெரியுமா? நீ மன்னிக்க மனம் இல்லை. நீ ஒரு நாள்ல முழங்கால் போட்டு அந்த லிஸ்ட் போட்டு ஜெபிச்சாலு, நாளெல்லாம் ஜெபிச்சாலு, மணிக்கணக்கா ஜெபிச்சாலு, ஆவியில நிரம்பி பல நாட்களா தொடர்ந்து மணிக்கணக்கா ஆண்டவர் பாதத்துல முழங்கால கதர்ன ஆளு. ஆனா இன்னைக்கு உன்னால ஜெபிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய ஆவியின் ஊற்று கண்ணை பிசாசு அடைச்சிட்டான். காரணம், உங்ககிட்ட அந்த மனசாட்சியில ஐயோ பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிக்கிட்டோம், ஆண்டவர் மன்னிக்கிட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா நாம் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டோம். நாம மன்னிக்கிறது கிடையாது, நாம மன்னிக்கிறது கிடையாது. எவ்வளவு பெரிய பாவியையும் கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது நீங்க குற்றவாளியா தீர்க்கப்படாதபடிக்கு, உங்களை குறித்து ஆண்டவர் வெளியரங்கமாய் எழுதிவிடக் கூடாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஹல்லேலூயா பிறருடைய குற்றங்களை மன்னித்தே ஆக வேண்டும். எத்தனை எவிடன்ஸ் உங்க இருக்கலாம், எத்தனை விட்னஸ் உங்ககிட்ட இருக்கலாம், கையிலையுமே பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குற்றங்களை எத்தனை முறை மறைத்து வைத்திருக்கிறேனே, நான் உன்னை எத்தனை இடங்களை அவமானப்படுத்தாமல் உன் தலையை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேனே. ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். இன்னைக்கு வார்னிங் கொடுக்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ யாரானாலும் உன் வாழ்க்கையில உன்னை குறித்து வெளியரங்கமாய் மாற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நீயே ஏற்படுத்திக் கொள்கிறாய். அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உனக்கு ஏற்படுத்த கூடாமல் அந்த சந்தர்ப்பத்தை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டுமானால் உன் மனசாட்சியில இன்னைக்கு நீ கடிந்து கொள். உன் மனசாட்சியில நீ மனம் திரும்பு. இனி நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டாண்டவரேன், இனி நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டாண்டவரேன். இவங்க யார் தெரியுங்களா? தேவன் இவனுடைய பாவங்களை வெளியரங்கமாய் எழுதினதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்பர் 1, இவங்க தேவனை விட்டு விலகினவர்கள். அல்லேலூயா. இவங்க எப்ப தேவனை விட்டு விலகினாங்க? பிறரை குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ஆமே. தங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தாமல் பிறருடைய வீட்டின் வாசலையே எட்டி பார்த்து காரியங்களை பார்த்து குற்றவாளியாய் மாறினவர்கள். ஆகவே தேவன் இவருடைய காரியங்களை ஒரு நாள் வெளியரங்கமாக்கினார்.
அடுத்ததாக ஏன் இவருடைய பாவங்களை வெளியரங்கமாய் எழுதினார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மன்னிக்க மனமே இல்லாதவர்கள். கையில கல் எடுத்துட்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? கையில கல் எடுத்துட்டு அடிக்கிறாங்க என்ன அர்த்தம்? பாவம் இல்லாதவன் எவனோ அவன் என்ன அடி? கல் எடுத்து அடினா அத்தனை பேர் கல்லு போட்டு போறாங்க. அப்படியான அத்தனை பேர் யாருதான்? என்ன துணிகரம் இல்ல, என்ன ஒரு துணிகரம், என்ன ஒரு அநியாயம் இல்ல. அத்தனை பேரும் சின்ன வயசு இருக்கிற வாலிபன் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் பாவிகளா இருக்கிற மனசாட்சியில ஆண்டவர் அதை வெளியரங்கமாக்கிற உடனே ஒருத்தர் நிற்க முடியல. நம்முடைய பாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார், ஆனால் ஒருவரும் பூமியில நிலை நிற்க முடியாது. அத்தனை பேர் கல்ல போட்டு ஓட்டமா ஓடலாம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் இந்த நிலைமையை கர்த்தர் அனுமதிக்க கூடாது. ஒரு நபருக்கு கூட இந்த நிலைமை அனுமதிக்க கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வரணும். இவங்க கல் எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, மோசே சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை கல்லால் அடித்து கொலை செய்ய சொல்றாரு. அப்படியே என்ன அர்த்தம்? மன்னிக்க மனம் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவிக்கணும். அப்படி ஜெபிக்காதீங்க. அப்படி ஆண்டவரே உங்களை ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற, மகளே மகனே, நான் தரையில அவர்களுடைய பாவங்களை வெளியரங்கமாய் எழுதினது போல உன் பாவங்களை நான் எழுதக்கூடாது என்றால் இன்றைக்கே மற்றவர்களை குற்றவாளியாய் பார்ப்பதை விட்டுவிடு. மற்றவருடைய வீட்டு வாசற்படியை பார்ப்பதை விட உன் வீட்டின் உள் காரியங்களை கவனித்து பார். உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை கவனிச்சு பாருங்க. யாரோ ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை அதிகமாக உயர்த்தி காண்பித்ததுனால இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் எவ்வளவோ அடக்கி பார்க்கிறோம், மூடி பார்க்கிறோம், முடியவில்லை. அது நம்ம எல்லாம் கையை தூக்கி வீசிக்கொண்டு அது வெளியரங்கமாய் வந்து விடுகிறது. அதுக்கு காரணம் என்ன? என்னைக்கோ யாரோ ஒருவரை பற்றி நீ தூற்றினது, யாரோ ஒருவருடைய அந்தரங்கத்தை நீ ஒவ்வொருடைய காதுகளில கொண்டு போய் வைத்தது. இன்னைக்கு நீ வெளியரங்கமாயிட்ட. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்னிடத்துல சகாயம் உண்டு, நான் உன்னை மன்னிக்க நான் காத்திருக்கிறேன். நீ உன் மனசாட்சியில இன்னைக்கு நீ உன்னை என மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப. பாவங்களை வெளியரங்கமாக்குவதற்காக எழுதுவதை காட்டுகிறது. நம்பர் 2 வாசிங்கள். யாத்திராகமம் 32வது வசனம், 15, 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டு இருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டு இருந்தது. இந்த பக்கத்திலேயும் அந்த பக்கத்திலேயும் எழுதப்பட்டு இருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், கவனிங்கள், தேவனால் செய்யப்பட்டதாயும், அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. கவனிங்க. இரண்டாவதாக தேவன் முதல்ல தரையில எழுதினார். அது பாவங்களை வெளிப்படுத்தி காண்பித்து எழுதினதை காட்டுகிறது. இரண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் மலையில மோசையை அழைத்து 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவன் மலையில் இருக்கும்போது ஆண்டவர் கற்பலகையை அவரே உருவாக்கி அந்த கற்பலகையில தன்னுடைய கையினாலேயே விரலால் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது முன்புறமும் எப்படி எழுதினாரோ அதே போல பின்புறமும் அந்த எழுத்து பதிவிடப்பட்டது. அது ரொம்ப ஆச்சரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள். இந்த முன்புறமாக தேவன் என்ன எழுதினாரோ அது அப்படியே பின்புறமாக அச்சாக அது அப்படியே காணப்பட்டது. அதனால முன்னும் பின்னும்
அவருடைய விரலினாலே அவர் எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை காட்டுகிறது? கற்பலகையில் எழுதினாரே தேவன், இதை எதை காட்டுகிறது? இது வேதத்தை எழுதி கொடுப்பதை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நமக்கு வேத புத்தகத்தை எழுதி கொடுப்பதை காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் நான் உங்களை கொண்டு போய் வைப்பேன்னு வாக்கு கொடுத்துதான் உங்களை கொண்டு வராது. இப்ப இந்த கானானுக்குள்ள போய் சேர்வதற்கு ஒரு 40 வருஷ பிரயாணம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த கானானுக்குள்ள இருந்து அவங்க எருசலேமின் வாழ்வை பார்க்கணும். அந்த எருசலேம் கானானுக்குள்ள அந்த எபூசு என்கிற இடத்துல எருசலேமின் ஆலயத்தை கட்டி பிற்காலத்துல இந்த எருசலேம் என்கிற இடம்தான் அவன் பரம எருசலேமுக்கு ஒப்பாக. கவனிங்க, இந்த கானானைத்தான் ஆண்டவர் பரலோகத்தினுடைய அத்தனை காரியங்களையும் தரிசனமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாமே பரலோகத்தினுடைய வெளிப்பாடு, பரலோகத்தினுடைய தரிசனம், பரலோகத்தினுடைய கலாச்சாரங்களை யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனால்தான் ரட்சிப்பு யூதர் வழியா வருகிறது. ஏன்னா யூதருடைய கலாச்சாரம் முழுவதும், நான் சொல்லுகிறேன், யூதருடைய கலாச்சாரம் முழுவதும் பரலோக கலாச்சாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி, மலையில காண்பிக்கப்பட்ட குத்து விளக்கு எல்லாம் பரலோகத்தின் கலாச்சாரம். ஆமென். அவன் வஸ்திரம் பரலோகத்தின் கலாச்சாரம், அவங்க பேசுகிற பேச்சு பரலோகத்தின் கலாச்சாரம், எல்லாமே பரலோகத்தினுடைய கலாச்சாரம். அவங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு தேவ பிரசன்னமும் தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு காரிய ஒரு அந்த பரலோகத்தினுடைய தரிசனத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். எல்லாமே ஆலயம் அவர்கள் மூலமாகத்தான் முதலாவதாக எருசலேமில் கட்டப்பட்டது. அவர்கள் மூலமாகத்தான் ஆசரிப்பு கூட அவர் உருவாக்கப்பட்டது. எல்லாமே பரலோகத்தினுடைய சாயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்ப இவங்க அந்த பரலோகத்துக்கு ஒப்பான சாயல் ஆகிய இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பிரயாணத்தை மேற்கொண்டு அந்த எருசலேமுக்குள்ள போய் இவங்க ஆலயத்தை கட்டி இவங்க காலகாலமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் இந்த மக்களுக்கு வாழ்க்கை முறையை, தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இவங்க வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத புத்தகத்தை அவளுக்கு எழுதி கொடுத்தார். வேத புத்தகம் ஏன் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்தாரு? தினந்தோறும் வாசிப்பதற்கு, தினந்தோறும் சுமப்பதற்கு. இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள் தான். ஆனா வேத புத்தகத்தை நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய இக்காலத்துக்கு வேதத்துக்கு ஒப்பா இருக்கிற அந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். ஏன் எழுதி கொடுத்தார்? தேவன் விரும்பும் வாழ்க்கை முறையை தேவ ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்துல அன்றைக்கு அவங்க வாழ்ந்த காலத்துல 430 வருஷமா எகிப்தினுடைய வாழ்க்கை முறையை கற்று தேறினவர்கள், எகிப்தினுடைய தேவதைகளை அறிந்தவர்கள், எகிப்தினுடைய விக்கிரக வழிபாட்டை அறிந்தவர்கள், எகிப்தினுடைய மந்திரவாதிகள், எகிப்தினுடைய சூனியக்காரர்கள், எகிப்தினுடைய எல்லா வாஸ்து பார்ப்பது எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். இப்போ தேவன் சீனாய் மலைக்கு வரும்போது மோசேயின் கையில வேத புத்தகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்? இதுவரைக்கும் உலகத்தார் வாழ்ந்த வாழ்க்கை முறையின்படி என் ஜனங்கள் வாழக்கூடாது. என் ஜனங்கள் நான் விரும்பும் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஆமென் ஆண்டவர் அவர்களுக்கு வேத புத்தகத்துக்கு அடையாளமாக கற்பலகையை கற்றுக் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, இந்த வேத புத்தகம் எதற்காக கொடுக்கப்பட்டு? திரும்ப தேவன் விரும்புகிற வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தார் பலவிதமான வித்தியாசமான முறையில வாழ, இப்படி வேணா வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். இல்ல இல்ல, வேதம் சொல்லுகிற முறைமையின்படி தான் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் வாசிங்கள் பார்க்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு நானே என் கையினால் எழுதி கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நானே என் கையினாலே வேதத்தினுடைய மகத்துவங்களை என்ன செய்தேன்? எழுதி கொடுத்தேன். வாசிங்க. அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதை யாரோ ஒருத்தர் காரியமாக எண்ணிட்டாங்க. அதை தங்கள் சொந்த காரியமாக, சொந்த வாழ்க்கையின் முறைமையாக அவர்கள் பார்க்கவில்லை. அல்லேலூயா. நீங்க எந்த கலாச்சாரம் நிறைந்த வேர்ல்டுல உலகத்துல போனாலும், நீங்க ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் உங்களை உலகத்துல அனுப்புகிறேன் சொன்னாரா இல்லையா?
உங்களை ஆண்டவர் ஒரு உலகத்துக்குள்ள அனுப்புவார். அந்த உலகத்துல டிசைனா இருப்பாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா உன்னை பார்த்து தான் அவங்க மாறணுமே தவிர ஆனா அவங்கள பார்த்து நீ மாறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு தெரியணுங்க, இவங்க வேதக்காரர்கள். அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு வேதம் இருக்கிறது, அந்த வேதத்தை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்துல ஆமென் யாரோ ஒரு சொல்ல ரட்சிக்கப்படாதவங்க அவங்க முறையை கொண்டு வருது. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு காரியத்துல ஒரு வீடு கட்டுற முறையில ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம எல்லாரும் வேதக்காரர்கள். வேதத்தை கர்த்தர் எனக்காக உனக்காக கர்த்தர் தம்முடைய கையினால் எழுதி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்தை 40 பரிசுத்தவான்களுடைய பின்னணியில இருந்து தேவன் எழுதினார். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மோசே 5 புத்தகத்தை எழுதினாரு. அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு உபாகமத்துக்கு அடுத்தது யோசுவா ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எழுதுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொரு பரிசுத்தவானை கொண்டு எழுதுறாரு. கணக்கு போட்டு பார்த்தா 40 தேவ மனிதர்களை கொண்டு இந்த 66 புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி முடித்தார். இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்ல நமக்கு பரிசுத்த வேதாகம் சொல்லுவோம், ஆங்கிலத்துல BIBLE அப்படின்னு வரும். அதனுடைய உண்மையான கிரேக்க மொழியிலிருந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கிரேக்க மொழியில மொழிபெயர்த்து ஆங்கிலத்துல சொல்லப்படுற வார்த்தை behold I believe life of eternity அப்படின்னு அவருடைய அர்த்தம். இதோ நான் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். நான் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். இதோ நான் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். நீ கையில வேதத்தை எடுக்கும் போது உலகத்தை அல்ல பரலோகத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக நீ எடுக்கிறாய் பைபிளை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த கால வேளையில உங்க கையில கர்த்தர் வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? இது அநேகருடைய ரத்தத்தினால உன் கைக்கு வந்து சேர்ந்தது. ஆமென். அநேகர் இதற்காக ரத்தம் சிந்தினார்கள். அநேகர் இதை போன்ற அரண்மனை தூண்களில கட்டப்பட்டு ராத்திரி எல்லாம் ராஜாக்களுடைய விருந்து அந்த டேபிள்ல வெளிச்சமாக இருப்பதற்கு விளக்காக அந்த பரிசுத்தவான்களை கட்டி அவர்களை கொளுத்தி எரிய விட்டு அந்த வெளிச்சத்திலே ராஜாக்கள் விருந்து கொண்டாடினார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய இரத்த சாட்சியின் பின் வழியாக இந்த வேதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேத புத்தகத்தை எங்கேயோ இந்த ஜெர்மனி நாட்டில் படித்து வாலிபனா இருந்த வில்லியம் கேரி கல்கத்தாவுக்கு வந்தார். செராமூர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். பல இடங்களுக்கு வந்தார். அங்கே சீகன் பால் பர்துலோமேயு இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அவங்க அந்நிய காரியமா எண்ணி இருந்தா தமிழ்நாட்டுக்கு ஏங்க வந்திருக்கணும்? 40 மொழிகளில வில்லியம் கேரி இந்த மொழி வேத புத்தகத்தை அவர் மொழிபெயர்த்தார். சீகன் பால் பர்துலோமேயு நம்முடைய தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி என்கிற இடத்துல வந்து அங்கே முதல் அச்சு இயந்திரத்தை அங்கதான் கண்டுபிடித்து முதலாவதாக அங்க வேத புத்தகம் தான் அந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்து வேத புத்தகங்கள் இந்த வேதம் இங்க உலகத்தில் அச்சிடப்பட்டது. அல்லேலூயா. இதுல எழுதப்பட்ட எழுத்துக்கள் வேணா கருமையாக மையில் இருக்கலாம். ஆனா இதை வாசிக்க உன் உள்ள வெண்மையாய் மாறிவிடும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும். இதை சுமக்க இது உன்னை வாழ்க்கை முழுவதும் காலமெல்லாம் உன்னை சுமக்கும். என்னை சுமக்க ஆள் இல்லையே, என்னை சுமக்க எந்த பிள்ளை இல்லையே, என்னை சுமக்க யாருமே இல்லை, கவலைப்படாத. உன்னை சுமக்கிறதுக்காக தேவன் ஒரு வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். நீ வேதத்தை சுமந்து பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எத்தனையோ முறை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற தோல்விகளில, கண்ணீரில், அவமானத்துல, நிந்தையில நீ இந்த வேதத்தை திறந்து நீ பார்ப்பவானால் இந்த வேதம் உன்னை பார்த்து சொல்லும், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய்? நான் உன்னோடு இல்லையா என்று மனுஷர் பேசுகிறது போல தேவன் இதிலிருந்து உன்னோடு பேசவில்லையா? தேவன் உன்னை நடத்தவில்லையா? தேவன் உன்னை ஆதரிக்கவில்லையா? தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த வேதத்தை நிறைய பேர் இந்த வேதத்தை அந்நிய காரியமா பாக்குறாங்க. இது யாரோ ஒரு கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டு பாக்குறாங்க. இது ஏன் காரியமா கொடுக்கப்பட்டது, இது எனக்காக கொடுக்கப்பட்டது, என் வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது. தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை ஆண்டவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். யூதருடைய கலாச்சாரம் பரலோக கலாச்சாரம். இந்த உலகத்தில் பல கலாச்சாரங்கள் வரலாம், அந்நிய கலாச்சாரங்கள், ஃபாரின் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் வரலாம். ஆனால் பரலோக கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை, தேவன் விரும்பும் வாழ்க்கை முறையை இதில் நான் கட்ட வைத்திருக்கிறார். இதனை வாசித்து பார். இதுல ஒருத்தன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். நாம் அப்படி வச்சுக்கலாம், அதுக்காக எழுதப்படல, அதை நீ செய்யக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, அது இப்படி நடக்குது. எப்படி ஒரு பெண்ணு கிட்ட, ஒரு சொந்த பெண்ணு கிட்ட லோத்து பிள்ளை பெறலாம்? இதெல்லாம் அருவருப்பில்லை. ஆமா, அருவருப்பு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் பப்ளிக்கா கதை எழுதி வைத்திருக்கிறார். இதை விட வேற என்னையா அவனுக்கு எழுதணும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்தவானுடைய பாவத்தையும் ஒரு துன்மார்க்குடைய பாவத்தையும் தேவன் இதில் அப்பட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் பரிசுத்த வேதாகம். இதுல செய்ய வேண்டியதை நீ செய், செய்யக்கூடாது என்று எதை நீ அருவருப்பா நினைக்கிறியோ அதை விட்டுவிடு. அதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அநேகர் இது பரிசுத்த வேதாகமோ, இத போய் ஆண்டவர் இப்படி எல்லாம் அருவருப்பெல்லாம் இருக்குது, அசுத்தலாம் இருக்குது, கேவலமெல்லாம் இருக்குது. ஆமாம்பா, நீ ஒரு தேவன் வாழக்கூடிய, தேவன் விரும்பக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை முறையை, பரலோகத்தின் வாழ்க்கை முறையை நீ பூமியில வாழ வேண்டுமானால் எது நல்லது எது கெட்டதுன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காகத்தான் பைபிள்ல எல்லா அருவருப்பும், எல்லா அசுத்தமும், எல்லா காரியமும் இதில் ஏன் எழுதியிருக்கிறார்? நீ யாரை ரோல் மாடலாக பின்பற்ற விரும்புகிறாயோ அந்த பரிசுத்தவானை அல்லது ஆண்டவராய் இயேசுவை பின்பற்று. பின்பற்றக்கூடாதபடி நீ எதை வெறுக்கிறாயோ அதை நீ செய்யாதே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை ஆண்டவர் ஏங்க எனக்கு எழுதி கொடுத்தாரு? நான் அவருக்கு விரும்புகிற வாழ்க்கை முறையை வாழணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, அல்லேலூயா, ஆமென், நாம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகும்போது பாருங்க, 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 முதல் நீங்கள் 8 வசனங்கள் வரைக்கும் வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. நான் வாசிக்க குறிச்சுக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரத்துல 12 கோத்திரத்துல, யூதர்களுடைய கோத்திரத்துல 12 கோத்திரத்துல, ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேரை கர்த்தர் முத்திரை போடுவார் பரலோகத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆயிரம் பேரு? அப்படி 12 கோத்திரத்துல கோத்திர பிதாக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? 12 கோத்திரத்துல 12,000 இப்படி முத்திரை போடுவார். அப்படி முத்திரை போட்டவங்க 1,44,000 பேரு இந்த இஸ்ரவேல் தேசத்துல தவிர்த்து உலக நாடுகளில் இருக்கிறவங்க கிடையவே கிடையாது. ஆமென். அந்த 1,44,000 பேர் யாருன்னா முற்றிலும் 100க்கு 100 யூதர்கள். அவங்க தான் 1,44,000 பேர். அவங்க தான் அந்த 12 கோத்திரம். ஆமென். சரி, அவங்கள முத்திரை போட்ட உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து எண்ணிக்கை கடங்காத திரளான ஜாதிகள், திரளான மொழி பேசுகிறவர்கள், திரளான கூட்டம் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? வெள்ளை அங்கிகளை உடுத்திக்கொண்டு, கையில குருத்தோலை பிடித்துக் கொண்டு பரலோகத்துக்கு வராங்க. கோடி பேர் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. கணக்கே கிடையாது. கவனிங்க, புற ஜாதிகளாக யூதர்கள் அல்லாத ஜனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான மக்கள் புற ஜாதிகள் இருந்து மனவாட்டி வர போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யூதர்களை மனவாட்டியா 1,44,000 பேர் மட்டும்தான். ஆனா புற ஜாதிகள்ல கணக்கே கிடையாது ஐயா. புற ஜாதிகளில கணக்கே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு மனவாட்டியா இங்க ஆண்டவர் எல்லாரும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஐயா. அப்போ அந்த பரலோகத்துக்குள்ள உள்ள போகும்போது அவங்களுடைய கலாச்சாரத்தை எப்படி வெளிப்படுத்துற பாருங்க. வெள்ளை அங்கிகள். என்ன அங்கி? என்ன அங்கி? கிறிஸ்தவ சபை ஏதோ ஒயிட் போடணும், ஏதோ வெள்ளைய போடணும் அப்படின்னு கிறிஸ்தவத்துல பரலோகத்துல கலாச்சாரம் பாது வழங்குதா உங்களுக்கு? பக்கத்துல கையை சொல்லுங்க. இது நிறைய பேருக்கு ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் போடுவோம். எல்லாரும் என்ன ரொம்ப பரிசுத்தவான பாத்திர கூடாது.
என் ஒய்ஃபே ஏதாவது ஒயிட் வீட்டில் போனா பரிசுத்தவன் ஆயிடுச்சோ அப்படி சொல்லிடுவா. அதுக்காக நான் இருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கு. நம்ம யாரோ சிலருக்காக கலாச்சாரத்தை மாத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு உள்ள போன உடனே தூதர்கள் அவங்களை எப்படி பார்த்து சொல்றாங்க தெரியுமா? பரலோகத்தில் ஆண்டவர் திரளான கூட்டத்தார் கையில என்ன எடுத்தாங்களா? குருத்தோலை. குருத்தோலை எதுக்கு அடையாளம்? வெற்றிக்கு அடையாளம். அவங்க தேவ சமூகத்தை உபத்திரவத்தை ஜெயித்தவர்கள், பாவத்தை ஜெயித்தவர்கள், மரணத்தை ஜெயித்தவர்கள், உலக சிற்றின்பத்தை, உலக இச்சையை, மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்தவர்கள். அவங்க கையில எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வெக்கமா இருக்கு தெரியுமா? அந்த பூமியில இருக்கிற குருத்தோலை பரலோகத்துக்குள்ள போயிருக்குன்னா நான் போக மாட்டேனா? குருத்தோலை பரலோகத்துக்குள்ள உள்ள போயிருக்குன்னா நான் போக மாட்டேனா? சொல்லுங்களேன், நான் போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரலோக கலாச்சாரம் தான் சபைக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனின் கலாச்சாரம் சபைக்குள்ள வரக்கூடாது. பிரைஸ் எல்லாம் என்ன கலாச்சாரம்? பரலோக கலாச்சாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பரலோக கலாச்சாரம் என்ன தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் தரையில இருக்கும், ரோட்ல இருக்கும், காதுல மூக்குல இருக்காது. என்ன பாஸ்டர் எங்க போய் எங்க வந்துட்டீங்க பாஸ்டர்? என்னுடைய வாழ்க்கை முறை உலகத்தாரை பார்த்தல்ல, என் வாழ்க்கை முறை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களாங்க? ஆமாவா இல்லைங்களாங்க? இங்க ஒரு நகை நட்ட வெறுக்கிறதுக்கு மனம் வரலையே, நீ அங்க பரலோகத்துல நீ நடக்க போகிற வீதிய பொண்ணால சுத்த பொண்ணல்லவா? உனக்கு கர்த்தர் காட்டி வைத்திருக்கிற வீடு அங்க சிமெண்டோ கல்லோ கிடையாது ஐயா, சுத்த பொண்ணையா, சுத்த பொண்ணு. அல்லேலூயா. நிறைய பேரு அப்படியே பயந்துக்கணும் சொல்றாங்க. அல்லேலூயா. நீ பரலோக கலாச்சாரம், பரலோக கலாச்சாரம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஏதேன் தோட்டத்தை எடுத்துங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாம ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள உருவாக்கல, ஆண்டவர் ஆதாம தோட்டத்துக்கு வெளியே உருவாக்கி எங்க கூட்டு வராரு? ஹல்லேலூயா. கவனிங்க, தோட்டத்துக்கு உள்ள அவனை உண்டாக்கல, வெளியே உருவாக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் தோட்டத்துக்கு உள்ள உருவாக்குனாரு, இந்த உலகத்துல வேற உருவாக்குனாரு. ஆமென். உலகத்துக்குள்ள கொண்டு வந்து கவனி, உலகத்துல இருந்து, அதாவது உலகத்துல இருந்து வெளியே அழைக்கப்பட்டவனுக்கு பெயர் தான் சபை. அது கிரேக்க மொழியில் எக்லீசியா அப்படின்னு. எக்லீசியான என்ன அர்த்தம் தெரியுமா? கிரேக்க மொழியினுடைய தமிழ் அர்த்தம், ஆங்கில அர்த்தம் என்ன தெரியுமா? எக்லீசியான்னு சொன்னா அவுட் ஆஃப் த கால், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் வெளியே அழைக்கப்பட்ட எங்க இருந்து? உலகத்தில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உலகத்துக்கு உள்ளே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா உலகத்துக்குள்ளேயே அழைப்பு. ஆனா நீ உலகத்தை விட்டு வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறாய். உலகம் உங்ககிட்ட இருக்கவே கூடாது, உலகம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு தேவன் எதற்காக? நிறைய பெற்றோர் நகை போட மாட்டாங்க, ஆனா தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. பேசலாம். சில வாட்ஸ்அப்ல எல்லாம் நான் பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்ப்பேன், பார்த்துட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. இந்த பெற்றோர் பரலோக கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகளை நவநாகரிக கலாச்சாரத்துக்கு விட்டுட்டாங்களப்பா. அல்லேலூயா. கடைசி காலம், கடைசி காலம். ஆண்டவர் கை நீட்டி நம்மை மேலே தூக்கி கொண்டு போகிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். பி கேர்ஃபுல். கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். பேதுரு எங்க வேண்டாம் நினைக்கிறீங்க? இயேசு தனக்கு பக்கத்துல இருக்கும்போது பேதுரு உள்ள போயிட்டான். ஆண்டவர் அதனால கையை பிடிச்சு தூக்குறார். பக்கத்துல நீ ஆண்டவர் வரும்போது பக்கத்துல விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் வந்து போய் உன் பக்கத்துல இருக்கிற உன் கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ அவர் தூக்கி கொண்டு போகும்போது உன்னை கைவிடப்பட்டுட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, உலக கலாச்சாரத்துல இருந்து கொண்டு பரலோகத்துக்குரிய ஆளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்க நல்ல சாரீஸ், இங்க நல்ல அழகா சூப்பரா இருப்போம். ஆனா அமெரிக்காவுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு வச்சுங்களேன், இது நம்ம விசுவாசியா? இது ஏன் அப்படின்னா, நாங்க வேற கல்ச்சருக்கு வந்துட்டோம் பாஸ்டர், நாங்க வேற கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். ஆமே. அப்போ ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கு போகும்போது மாறும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை முறையினுடைய கலாச்சாரம் பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா,
அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆவியானவர் இன்னைக்கு திட்டவட்டமாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசி அனுப்பின காரியங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு நகை மேல ஒரு வெறுப்பு வரல. அல்லேலூயா. சரடு மேல சரடு, நக்லஸ் மேல நகை. அப்பா பிரதர், ஐயா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. எப்படி வாங்கி கொடுப்பாரு? ஆமே. பக்கத்து கைவிட சொல்லுங்க, நீங்க எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறீங்க? ஏதோ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சரி ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வருஷம் ஏதோ வாங்கினீங்க, ஏதோ ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கிற பாஸ்டர், ஏதோ ஒரு சேஃப்டிக்காக சரி ஏதோ விட்டார். சரி இந்த நாளுக்காக தான் கர்த்தர் காத்திருந்தார். Praise the Lord. Hallelujah. 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 தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை யாருக்குரியது? சரீரம் எங்க? உங்க உடம்பு யாருக்குரியது? நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் சரீரம் யாருடைய சரீரம்? கர்த்தருடைய சரீரம். நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய சரீரம். ஆண்டவர் அனுமதி இல்லாம ஒரு ஓட்ட போட கூட உனக்கு அனுமதி இல்லை. நீ கர்த்தருடைய சரீரம். எத்தனை பிச்சுக்கு ஓடுது எனக்கு தெரியல, ஆனா நீ பரலோகம் போடும். அல்லேலூயா. 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 எனக்கு நல்லா தெரியும், கடைசி காலத்துல கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்குவான். அந்த எழுப்புதலை உன்னை ஒரு பங்காளியா வைப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அக்கினியா இருக்கிறவருங்க. அவர் பாருங்க, இந்த பரலோகங்களை நம்முடைய தேவன் அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்றும். எங்க அக்கினி வருது? அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று, அக்கினி வருது. அக்கினி வந்து ஃபர்ஸ்ட் எங்க வரும்? தலையில இருந்து வருமா, காலில இருந்து வருமா? எங்க? வானத்துல இருந்து அக்கினி வருது. நாளைக்கு வாங்க அந்த அக்கினி குறித்து நிறைய விவரம் சொல்ல போறேன். நீங்க நெருப்ப மாறிட்டு நாளைக்கு போய் போறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை நான் நெருப்ப மாத்தி அனுப்பணும். எப்படியாவது கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அக்கினி முதல்ல வானத்திலிருந்து வருது. ஆண்டவரே வாரும். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் கண்மலை நெருக்கிற சாமட்டி வருது. ஆண்டவர் நெருப்பா வராரு. நெருப்பா வந்தாலும் முதல்ல எதை டச் பண்ணுவாரு? நிறைய பேருடைய தலை தான் இப்போ பரலோக கலாச்சாரத்துல மகிமையாய் கொடுக்கப்பட்ட கூந்தல். அல்லேலூயா. எங்க அத்தான் தான் என்னை கொண்டு போய் என் கணவர், என் சொந்த பந்தம், அல்லேலூயா, அந்த கல்யாணத்துக்கு போனேன். அவன் மடிச்சு விட்டு அப்படி ஒரு சுருளா விட்டா பாரு, எனக்கு அதே மாதிரி ஒரு ஆசை. அல்லேலூயா. இங்க ஒரு கர்லிங் வர பாருங்க, பிசாசுக்கு 2 கொம்பு. அல்லேலூயா. நிறைய சகோதரிகளை பார்த்தாலே என்னடா இது ஆண்டவரே. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது அந்த முடியினுடைய கொண்டையும் அந்த அது சடியும் அப்படி நல்லா அப்படியே இருக்கும். இப்ப பார்த்தா அந்த கூந்தல் அது உபத்திரவத்துல நல்ல பெரிய இது கூந்தல நல்ல ஒரு இதுவா இருந்திருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா கொண்டையா இருந்திருக்கும். இப்ப பார்த்தா தம்மாத்தோடு இட்லி மாதிரி இருக்குது. என்ன போச்சு சிஸ்டர் கூந்தல்? ஒரே போராட்டம் பாஸ்டர், ஒரே போராட்டம். சிலருடைய கூந்தலை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் உண்மையா இல்ல சவுள முடியாது. எங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் பாக்குறேன் இந்த சிஸ்டருக்கு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எனக்கு தெரியும். நான் எத்தனை வருஷமா நான் பாக்குறேன் உங்களை. ஆமா, இருக்குது இட்லி மாதிரி இருந்தா அதை வச்சுட்டு வாங்குறேன். ஆண்டவர் உன்னை எவ்வளவு அழகா பாக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ கல்யாணத்துல நான் பார்த்துட்டு நான் தலை குனிஞ்சது உண்டு. ஆமே. ஆமா ஆமாங்க. ஒரு புருஷன ஒரு மனைவியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் புருஷன் வந்து பெண் வீட்டை பார்க்கறதுக்கு வராங்க. அப்படியே பெண் வீட்டை பார்த்தாங்க, 2 பேருக்கு பிடிச்சி போச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் பேசுறாங்க. முதல்ல பேசுறாங்க, ஏங்க என்ன உங்களுக்கு எப்படிங்க ரொம்ப பிடிச்சது? உடனே பார்த்து ஓகே சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் கேட்கறத நீ சொல்ல, உனக்கு என்ன எப்படி பிடிச்சது அப்படின்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, உங்களை வந்து உங்க பல் செட்டு அந்த சாரி அந்த பல்லு முத்து முத்தான அந்த பல்லுக்குது பாரு, ஐயோ என்ன மாதிரி சூப்பா அப்படியே ரொம்ப நத்த நத்தியா உங்க பல்லு முத்து மாதிரி இது சிரிச்சிங்க பாருங்க. நான் விழுந்துட்டேன். அடுத்தது இந்த அம்மா கேக்குது, கத்திரிஸ்து இவர் கேட்கிறாரு,
உன்னையே எனக்கு பிடிச்சி தெரியுமா, ஐயோ அன்னைக்கு நீ காஃபி கொண்டு வந்தா பாரு, இப்படி நடந்து அந்த முடி அப்படி இப்படி ஆடிச்சு ஒரு இடுப்புக்கு கீழே வந்து அதுலயே நான் எடுத்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டே இருக்கும் போது கட்டில் வந்து இப்படி சிரிப்பா வச்சு பாருங்க, அந்த அம்மாவை பிடிச்சாரு பாருங்க, அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு, தலையில இருக்கிற ஜவுரி முடி வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அந்த அம்மாவை பிடிக்க முடியாம இவர் ஸ்லிப்பாக இருந்தார் பாருங்க, அவர் வாயில இருந்த பல் செட்டி கீழே வந்துருச்சு. ரெண்டுமே டூப்ளிகேட். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரிஜினலா பார்த்தேன் பாஸ்டர். நீங்க பார்த்தது தரிசனத்துல பரலோக கலாச்சாரத்துல பார்த்திருக்கணும். நீங்க பாபிலோனின் கலாச்சாரத்துல நீங்க பார்த்து நீங்க ஏமாந்துட்டீங்க. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கமே வாழ்க்கை முறை அவர் விரும்புவது போல இருக்க வேண்டும். பக்கத்து கையை எப்படி சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போகலாம், நீங்க ஸ்கூல் போகலாம், நீங்க காலேஜ் போகலாம், நீங்க கல்யாணத்துக்கு போகலாம், நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், இப்ப லீவு வரப்போது வெக்கேஷனுக்கு போகலாம். மற்றவங்களெல்லாம் பாருங்க, ஆனா அவங்கள போல மாறாதீங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அநேகருடைய எல்லாம் மேக்கப் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமே. இயேசுனுடைய மேக்கப் என்ன தெரியுமா, அவர் மருது மலையில போயிட்டு அப்படி ஜெபம் பண்ண உடனே அவருக்கு ஒரு மேக்கப் செட் பரலோகம் வந்து முகமெல்லாம் அப்படியே வெண்மை ஆயிடுச்சான். அல்லேலூயா. பிரேயர் என்கிற கிரீமை யூஸ் பண்ணுங்க, உங்க முகம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம என்னென்னமோ போட்டு இந்த சினிமா நடிகைகளுக்கு தோல் வியாதி வருது, அதை கூட பார்த்து திருந்த மாட்டோங்கிறோம். யாருக்கு என்னென்னமோ அவன் அதை போடுறான், அவன் முகம் நல்லா இருக்குது, இந்த சினிமா ஆடல ஏதோ அது இதாம ஏதோ கன்றாவெல்லாம் போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ சிஸ்டர் முக்காடு போட்டிருக்குன்னு பார்த்தா முக்காடு அதுக்கு போடல. சில நேரங்களில் பிரதர்ஸ் கூட சில நேரத்தில் முக்காடு போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சும்மா பாஸ்டர் குளிர்ந்து பாஸ்டர் முகத்துல என்னமோ. ஆமென். சிலருக்கு இயற்கையா வர்றது உண்டு சில விஷயங்கள், அதை தப்பா சொல்லல. என்னென்னமோ போட்டு பணம் கொடுத்து காசு கொடுத்து சூழ்நிலை வச்சுக்கிற அல்ல உண்டு. உன் வாழ்க்கை நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நபர். நீ எகிப்தில் இருக்கும்போது உனக்கு வேதம் இல்லை, நீ கானான் பிரயாணத்துக்குள்ள வரும்போது உனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ கானானின் பிரயாணத்துக்கு உட்பட்ட நபர், நீ பரலோக கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர். உன்னை பார்த்து இந்த சமுதாயம் பாபிலோனின் கலாச்சாரம் பரலோக கலாச்சாரமாக நீ மாற்றி காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மீனவன் அவன் பேசும்பொழுது இவன் இயேசுவை போல பேசுகிறான் என்று சொன்னார்கள். ஆமாவா இல்லைங்களா? இயேசுவை போல. அப்படியான ஒரு மீனுடைய பேச்சு எவ்வளவு கொச்சையா இருக்குங்க. ஒரு மீனுடைய வார்த்தை எவ்வளவு கேவலமா இருக்கும். ஆனா அவனுடைய வார்த்தைகள் கூட ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இயேசுவை போல பேசினான். அல்ல, நீ இயேசுவோடு இருந்தால், நீ வேதத்தோடு நடந்தால், வேத வசனத்தை அனுதினமும் வாசித்தால், உன்னுடைய எல்லா நடவடிக்கையும் பரலோகத்தை போல மாறிவிடும். அந்நிய காரியமா எண்ணாது. வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது எனக்கு அல்ல. அந்நிய காரியமா எண்ணாது. ஆண்டவர் உனக்காக எழுதி கொடுத்திருக்கிறான். ஆமென். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வேதத்தினுடைய முழு முக்கியமான அடித்தள நோக்கம் என்ன? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் எல்லாரும் 78ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை 5-8 வசனங்கள் தயவு செய்து சத்தமாய் வாசிக்கலாம். எல்லாரும் கவனிங்க. 5-8 வசனங்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி, இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து, கவனிங்க, வேதத்தையே முதல் முறையாக உலகத்திலேயே எந்த ஜனங்களுக்கு எந்த தெய்வம் ஸ்தாபித்து கொடுத்தார் என்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவாதி தேவனே. அவன்தான் ஃபர்ஸ்ட் என் ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கை பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக வேதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ ஜனங்களுக்கு ஸ்தாபித்து கொடுத்தார். ஸ்தாபித்து ஏன் கொடுத்தார் தெரியுமா? வாசிங்க. அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி, வேதத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அறிவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு, அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல்
அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு ஏன் கட்டளையிட்டார்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லும்படிக்கு. அப்படியானா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நம் மூலமா எவ்வளவு முக்கியப்படுத்துறார் பாருங்க. அப்ப வேதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும்னா ரெண்டு காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு, வேதத்தை பற்றி பெற்றோர்கள் அறிந்திருக்கணும். வேதத்தை அறிஞ்சிருந்தா தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஸ்கூல் பாடத்தை வேணாலும் டியூஷன் வச்சிடலாம், ஆனா பைபிளுக்கு நீங்க டியூஷன் வைப்பீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற பாடங்களுக்கெல்லாம் பலவிதமான டீச்சர்ஸே நம்ம டியூஷன் வச்சிருவோம், ஆனா பைபிளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்க படிச்சு ரெண்டு காரியம். ஒண்ணு, வேதத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா வேதத்தை முதலாவது நீங்கள் கற்றிருக்க வேண்டும். வேதத்தை கற்றுக்க வேண்டும். அதோடு மாத்திரம் அல்ல, சொல்லுகிற நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும், மாதிரியா இருக்கணும். அப்பதான் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வேதத்தை ஏன் ஸ்தாபித்தார்? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லும்படிக்கு. கவனிங்க, ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லணும்னா கவனிங்க, பிள்ளைக்கு சொல்றவங்க யாரா இருக்கணும்? வேதத்தை கற்று தேறினவா இருக்கணும். இரண்டாவது, வேதத்தை கற்று தேறின நீங்கள் அதை சொல்லுவதற்கு முன்பு அந்த வேதத்தின்படி மாதிரியா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுகிற அந்த வேத வாக்கியங்களை, வேத சத்தியங்களை பிள்ளைகள் சொல்லும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் கற்றுக் கொடுத்த ஆண்டவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும். எங்க அப்பா சொன்ன ஆண்டவர், எங்க அம்மா சொன்ன ஆண்டவர் உண்மையாவே என் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு தேவன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லை. தேவன் என் எதிர்காலத்தை நடத்துவாரோ, தேவன் என்னை கைவிட்டுவாரோ, நம்பிக்கையே வரல. காரணம் என்ன? நாம எப்பொழுதும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்துல நம்முடைய வாழ்க்கை மாதிரியா இல்லை. ஆமென். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். எந்த நிலைமையிலும் தேவன் நம்மை ஒரு நாள் கீழே தள்ளிவிட மாட்டார். அப்படி சொல்லும் போது ஒரு அற்புதம், ஒரு சாட்சி உங்க பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில நடந்ததை பார்க்கட்டும். ஆண்டவர் அப்படியே பின்பற்றுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க வாழ்நாள் எல்லாம் நம்புவாங்க. உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்து மூலமாக, உங்க கிறிஸ்தவ ஜீவியத்து மூலமாக உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல ஒரு சாட்சியோ ஒரு அற்புதமோ உங்க ஜெபத்துக்கான பலனையோ அவங்க பார்க்கல, நீங்க என்ன சொல்லணும் நம்ப மாட்டாங்க. அவங்க நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கிறிஸ்தவ ஜீவியத்து மூலமா என் பிள்ளை என்கிட்ட அற்புதத்தை பார்க்கணும்பா, என்கிட்ட உங்க சத்தத்தை பார்க்கணும்பா, என்கிட்ட ஆண்டவர் ஏதோ ஒரு சாட்சியை பார்க்கணும், ஏதோ ஒன்றை கிரியை பார்க்கணும், அவங்களோட கிரியை என் பிள்ளை பார்க்கணும். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் அந்த பலிபீடத்துல ஈசாக்கை கடத்தி வைக்கும் போது ஆபிரகாமோடு ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கர்த்தர் பேசும்போது ஈசாக்கு அந்த சத்தத்தை கேட்டானா இல்லையா? வேதம் சொல்லுதுங்க, வேதம் சொல்லுதுங்க. நீங்க நல்ல பைபிள்ல வாசித்து பாருங்க. 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆதியாகமத்துல 31:42 நீங்க வீட்டுல போய் வாசித்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன். எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் எல்லா முற்பிதாக்களை விவரிக்கும் போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று விவரிக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல ஆண்டவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் சொல்லுவார். ஈசாக்கின் பயபக்தி. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும்? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் தானே சொல்லணும். ஆனா இந்த இடத்துல 42ஆம் அதிகாரம் 42வது வசனம் 31ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆதியாகம புத்தகத்துல அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால். அல்லேலூயா. அவங்க பிள்ளை ஈசாக்கினுடைய பிள்ளை யாக்கோபு எங்க அப்பா கிட்ட என்ன பார்த்தா? எங்க அப்பா தேவனுக்கு பயந்தவர், எங்க அப்பா தேவனுக்கு பயந்தவர், எங்க அப்பா தேவனுக்கு பயந்தவர். எப்படி ஈசாக்கை நீ தேவனுக்கு பயந்தால மாறின? எங்க அப்பா தேவனை ஆராதிக்கும் போது, அந்த பலிபீடத்தை கட்டும் போது எங்க அப்பாவுடைய தேவன் எங்க அப்பாவோட பேசினத நான் பலிபீடத்துல படுத்திருக்கும் போது பார்த்தையா, அன்னைக்கு அவன் தேவனுக்கு பயந்தவளா மாறினான். உங்க பிள்ளைங்க தேவனுக்கு பயந்தவங்களா மாறணுமா? உங்ககிட்ட தேவ சத்தத்தை அவங்க கேட்கணும்.
உங்க வாழ்க்கையின் ரோல் மாடல் அவங்க பார்க்கணும். இல்லைன்னா அந்த எதிர்கால தலைமுறையை நீங்களே நாசமாக்கிடுவீங்க. அவங்க பின்மாறி போயிட்டாங்கன்னா, ஒரு தலைமுறை பின்மாறி போச்சுன்னா அவங்களுக்கு திருமணமாகி பிறக்கிற பிள்ளையும் பின்மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களை திருப்புறது ரொம்ப கடினம். கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். உன்னை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்தனே, இவ்வளவு 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 வேதனை நிறைந்து மரணத்தை சந்தித்து ஒரு பெரிய வேதனையோடு உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தனே, அந்த பிள்ளையை என் சாயல நீ உருவாக்காமல் போயிட்டியே, என் வசனத்தை நீ சொல்லிக் கொடுக்காம போயிட்டியே. அப்படி அந்த தலைமுறை சீர்கெட்டு போமையானால் அந்த இரத்த பழியை பெற்றோரே உன்னை கத்த கேட்பார். உங்களை கத்த கேட்பான். உங்களை கத்த கேட்பான். பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரணும். பிள்ளைகள் தேவனுடைய செயல்களை மறக்கக்கூடாது. ஏன் காணிக்க தசமமாகலாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி போடுறீங்க? ஏன் டாடி நம்ம காணிக்க கொடுக்கணும்? ஏன் மம்மி நம்ம தசமம் கொடுக்கணும்? தேவன் ஒரு காலத்துல நம்ம ஒன்றுமே இல்லாம இருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்ம எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவர் நமக்கு சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் கானான்ல கொடுத்து நாம் அதுல சொந்தமா பிசினஸ் பண்ணும்படி, சொந்தமா நம்ம வேலை செய்து சம்பாதிக்கும்படி நமக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லல, அதுக்காகத்தான் நம்ம கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான் தேவன் இஸ்ரவேல் மக்கள் மூலமா அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுகிற விதத்திலே நாம் அதை கொடுக்கிறோம். கடமைக்காக அல்ல, கட்டாயத்துக்காக அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வேதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அத்துப்படி யூடியூப்ல எல்லாம் தெரியும், கூகுள்ல எல்லாம் தெரியும். அப்புறம் என்னங்க, என்னென்னலாம் பார்க்கணும் எல்லாம் தெரியும். ஆனா வேதத்துல இந்த அதிகாரம் எங்க இருக்கு, இந்த நபர் எங்க இருக்கிற, ஆதியாகத்தில் இருக்கிற ஆளு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேடுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பக்கம் பக்கமா நீ வேதத்தை தேடு, உன்னை ஜனங்கள் ஒரு நாள் தேடுவார்கள். நீ பக்கம் பக்கமா பைபிளை தேடு, பக்கம் பக்கமாய் தேவனை தேடு, பக்கம் பக்கமாய் தேவனை தேடு. உனக்கு தெரியுமா, இந்த வேதத்தை நீ எவ்வளவு தேடுகிறாயோ அவ்வளவு ஒரு நாள் உன்னை ஜனங்கள் தேடுவார்கள். ஒரு நாள் அநேகர் உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரணும். இன்னைக்கு அநேக பிள்ளை நம்பிக்கை தேவனை இன்னைக்கு மறக்கிறாங்க. ஒரு சின்ன தோல்வி வந்தா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, என்ன தேவன், என்ன தேவன். அப்படியானா உங்களிடத்தில் இருக்கிற அதே சுபாவத்தை அவர்கள் பார்த்து விரக்தி அடைந்து அவர்களும் அதை பின்பற்றுகிறார்கள். தேவனை மறக்கிறார்கள், தேவனை மறக்கிறார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவர்கள் உத்தமராய் மாறுவார்கள். நீங்க மாத்திரம் இப்படி வேதத்தை அறிந்தவர்களாய், வேதத்தை அறிந்தவர்களாய் மாத்திரம் அல்லாமல் வேத வசனத்தின் படி மாதிரியாய் ஜீவித்தால் அவங்க உங்க வார்த்தையின் மூலமாக தேவன் மேல் நம்பிக்கை வைப்பாங்களா? அவங்க தேவனை மறக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தால் கர்த்தர் சகலத்தின் நன்மைக்காகத்தான் செய்வார், எனக்கு தீமைக்காக செய்ய மாட்டார் அப்படின்னு தேவனை மறக்க மாட்டாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நீங்க கை கொண்டு நடந்தீங்கன்னா நீங்க என்ன மார்க்கத்தார்? துன்மார்க்கரா இருக்க மாட்டீங்க, உத்தம மார்க்கத்தார் மாறுவீங்க. கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நம்பர் 1 உத்தம மார்க்கம் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன மார்க்கம் இருக்குது? என்ன மார்க்கம்? சத்தமா சொல்லுங்க. வேதத்தை நீ வாசிக்க 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 துன்மார்க்கம் உன்னை விட்டு தானா விலகும். அல்லேலூயா. பாதக மார்க்கம் உன்னோட்டு விலகும். ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உமது சமூகத்தில் பேரின்பமோ நித்திய ஆனந்தமோ உண்டு. வேதத்தை நீ வாசிக்க வாசிக்க உன்னை ஜீவ மார்க்கத்துக்கு நேரா கொண்டு போவார், உன்னை உத்தம மார்க்கத்துக்கு நேரா கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அதிசயம் உண்டு. 118:20 வாசித்து பாருங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். சொல்லுங்க எல்லாரும், நான் பார்க்கணும். வேதத்தில் உள்ள அதிசயத்தை
நான் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை சத்தமா சொல்லுங்க. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும்னா சும்மா கண்ணால இல்ல, வாழ்க்கையில பார்க்கணும். சொல்லுங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துட மாட்டேன். வேதத்துல உத்தம மார்க்கம் இருக்கிறது. வேதத்துல அதிசயங்கள் உண்டு. மூன்றாவதா வேதத்துல என்ன இருக்கு தெரியுமா? வேதத்தில் நம்முடைய எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்குள்ள நாம் எதிர்காலமே இருக்கு. இந்த வேத புத்தகத்துல தான் ஏன் எதிர்காலத்தை கத்த கண்டுபிடித்து கொடுத்தான். இந்த வேதத்துல தான் எதிர்காலம் இருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 139 சங்கீதம் 15வது வசனம், 16வது வசனம் நினைக்கிறேன். 139 16 வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் முதல் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. என்ன இருக்கிறதா? நான் என்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக போறதும் என் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியும் உம்முடைய கண்கள் என்னை கண்டது. நான் எப்படியெல்லாம் உருவாக போறேன், எப்படியெல்லாம் வளர போறேன், எப்படியெல்லாம் இருக்க போறேன் என்பதை எங்க எழுதி வச்சிருக்கிறீங்க? என் எதிர்காலத்தையே இதற்குள்ள எழுதி வைத்திருக்கிறான். வேதம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. தம்பி, தங்கச்சி, உன் வேதம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நீ வேதத்தை தூக்கி போட்டால் உன் எதிர்காலத்தை நீ தூக்கி வீசுகிறாய். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?